9.69% வளர்ச்சியுடன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். பிரதமர் மோடி வருகையொட்டி ராமேஸ்வரம் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு. முக்கிய பகுதிகள் அனைத்தும் பாதுகாப்புத் துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் பிரதமர் மோடிக்கு அரசு சார்பில் முறைப்படி வரவேற்பு. சுதந்திர சதுக்கத்தில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க வரவேற்றார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக தடாலடி சரிவு. சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 66,480 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் சரிவு. பார் வெள்ளி 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 1,03,000 ரூபாய்க்கு விற்பனை. புதுக்கோட்டையில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 கைது. கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மழையூரில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். திருப்பூர் மாவட்டத்தில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வீடுகளில் புகுந்த மழைநீர். இரவு நேரத்தில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. தாய் மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. திருச்சியிலிருந்து சிங்கப்பூர் செல்லக்கூடிய ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறால் 4 மணி நேரம் காத்து கிடந்த பயணிகள். விமான நிலைய அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின் விமானம் புறப்பட்டது. சென்னையை அடுத்த OMR செம்மஞ்சேரி இணைப்பு சாலை 2 வழி சாலையிலிருந்து 1 வழி சாலையாக மாற்றம். காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மக்கள் கடும் அவதி. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் ராமவத் சீனிவாஸ் நாயக் உட்பட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் திடீர் இடமாற்றம். சென்னை விமான நிலையத்திற்கு சுங்கத்துறை முதன்மை ஆணையராக தமிழ் வளவன் என்பவர் நியமனம். கத்தாரில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் நடந்த வான் சாகசம். வானில் பல்வேறு வித்தைகளை செய்து மக்களை பிரமிப்பில் ஆழ்த்திய விமானிகள். கத்தாரில் விமான சாகசங்களை தொடர்ந்து கண்களுக்கு விருந்தளித்த ட்ரோன்கள். சுமார் 3000 ட்ரோன்கள் பல்வேறு வடிவங்களில் பறந்து மக்களை வியப்பூட்டி சாகசம். பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள பப்புவா நியூகினியா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவானதால் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. IPL தொடரின் இன்றைய முதல் போட்டியில் சென்னை டெல்லி அணிகள் பல பரீட்சை. இரவு நடைபெறும் 2வது போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். யுக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்ய படைகள் திடீர் ஏவுகணை தாக்குதல். 9 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழப்பு. டெல்லிக்கு எதிரான இன்றைய போட்டியில் CSK கேப்டனாக தோனி களமிறங்க வாய்ப்பு. ருத்ராஜ் கெய்க்வாட் காயமடைந்துள்ள நிலையில் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி தகவல்.